தமிழ் வாய்ஸ் வழங்கும் பலசரக்கு பலதும் பத்தும். வணக்கம், இது தமிழ் வாய்ஸ்.com வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு. இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம், உங்கள் ராசியின் காதல் பலனை அறிய ஆவலா? மேஷம். இவர்கள் காதலில் நாயகனாக திகழ்வார்கள். ஆனால் இவர்கள் எதிலும் நாட்டமில்லாமலும் எதற்கும் திருப்தி அடையாதவர்களாகவும் இருப்பர். இவர்களது குணம் காதலிக்கும்படி இருந்தாலும் இவர்களது எண்ணம் காதலிக்க விடாமல் தடுக்கும். ஆனால் இவர் நிச்சயம் காதலிப்பார், காதலிக்கப்படுவார். ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்கள் காதலில் கை தேர்ந்தவர்களாக இருப்பர். இவர்கள் நாங்கள் விரும்பும் ஒருவரை எளிதாக கவர்ந்து அவரை காதலில் விழ வைப்பதில் கில்லாடிகள். இவர்கள் காதல் உண்மையானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்கும். தாம்பத்தியத்திலும் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பர். மிதுனம். மிதுன ராசிக்காரர்கள் எழுத்தாளர்களாகவோ நடிப்புத் துறையில் இருந்தாலோ அவர்களுக்கு அதிக ரசிகர்கள் இருப்பார்கள். மிதுன ராசிக்காரர்கள் தங்களை தாங்களே காதலிக்கும் குணமுடையவர்கள். எதிர்ப்பாளருடன் ஏற்படும் ஆர்வம் நாளடைவில் மறையும். காதல் ஏற்படுவது இவர்களுக்கு அரிதே. மிதுன ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுடன் நல்ல தாம்பத்தியம் அமையும். இவர்களை மகரம் மற்றும் மேஷ ராசிக்காரர்கள் கவர்வர். ஆனால் இவர்களது ஆர்வம் காதலாக மாறாது. கடகம். இவர்களுக்கு காதல் எந்த வகையிலும் ஒத்து வராது. இவர்கள் உறவினர்கள் குழந்தைகள் மீதே அன்பு செலுத்தலாம். உணவையும் தாம்பத்தியத்தையும் இவர்கள் சமமாக கருதுவர். கடகராசிக்காரர்களை காதலிப்பவர்கள் சுயமரியாதையும் யதார்த்தத்தையும் இழக்க நேரிடும். கடகராசிக்காரர்கள் சில நேரங்களில் காதலில் விழ வாய்ப்புண்டு. அது தோல்வியிலும் முடியலாம். கடகராசிக்காரர்கள் காதலை தவிர்ப்பது நல்லது. சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு காதல் என்பது மகத்துவம் வாய்ந்தது. காதலிப்பதையும் காதலிக்கப்படுவதையும் மிக மிக விரும்புவர். காதல் திருமணம் செய்யும் யோகம் உள்ளது. இவர்களது இதயத்தில் பல விஷயங்கள் இருக்கும். இவர்களது மனதில் இருக்கும் காதல் சிறப்பானதாக இருந்தாலும் இவர்கள் சிறந்த காதலராக இருக்க மாட்டார்கள். ஒருவரை விட்டுவிட்டு மற்றொருவரை காதலிக்கும் மனப்பாங்கு இருக்கும். எது சரி எது தவறு என்று தெரிந்திருந்தும் அதனை திருத்திக் கொள்ள மாட்டார்கள். ரொமான்டிக் எண்ணம் அதிகம் இருக்கும். சிம்ம ராசி பெண்கள் தங்களது கணவருடன் இனிமையான காதல் வாழ்க்கையை வாழ்வர். சிம்ம ராசிக்காரர்கள் யாரை வேண்டுமானாலும் தன் பக்கம் கவர இயலும். அவர்களை தங்களது கட்டுப்பாட்டிற்குள்ளும் வைத்திருப்பர். காதலில் சிம்ம ராசிக்காரர்கள் திறமையாக செயற்பட மாட்டார்கள். இவர்களது திருமண வாழ்க்கை இவர்களது எண்ணப்படி நடக்கும். கன்னிராசி உள்ளவர்கள் அன்பு மட்டும் இல்லாமல் கடமை உணர்வும் கொண்டவர்கள். காதலையும் அன்பையும் யோசித்து செயற்படுபவர்கள். காதலையும் அன்பையும் உடலால் இல்லாமல் மனதளவில் நினைப்பவர். இவர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் விருப்பமுடையவர்கள். இந்த ராசியில் இருப்பவர்கள் நல்ல குணமுடையவர்கள். ஆனால் இந்த குணமுடையவர்கள் லட்சியத்தை கடைபிடிக்க மாட்டார்கள். இவர்களுக்கு அன்பு சந்தோஷத்தை கொடுக்கிறது. கன்னிராசி உள்ளவர்கள் மற்றவர்களை சந்தோஷமாக வைத்திருப்பதில் சந்தோஷமடைவர். விருட்சிக ராசி உடையவர்களோடு மனதளவிலும் மகர ராசி உடையவர்களோடு உடலளவிலும் கவரக்கூடியவர்கள். அவர்களுடைய முயற்சி வெற்றியை கொடுக்கும். துலாம். யாரும் எதிர்கொள்ளாத புதிய அனுபவத்தையும் நிகழ்ச்சியையும் எதிர்கொள்வர். இவர்களுக்கு மற்றவர்களை எளிதில் கவரும் ஆற்றல் உள்ளதால் காதல் இவர்களுக்கு கைவந்த கலை. ஆனால் இவர்கள் கல்யாண திருமணம் செய்து கொள்வது உகந்ததல்ல. காதல் திருமணம் பெரும்பாலும் தோல்வியிலேயே முடியும் வாய்ப்புள்ளது. துலாம் ராசிக்காரர்களுக்கு காதல் உணர்வு அதிகம் இருக்கும். பெண்ணாக இருந்தால் சிறந்த காதலியாக இருப்பார். ஆனால் அவரிடம் சிறந்த குணம் இருக்காது. விருட்சிக ராசிக்காரருடன் துலாம் ராசிக்காரர் காதல் கொண்டால் மிகச் சிறந்ததாக இருக்கும். தான் பழகுவர்களிடமுள்ள நல்ல குணங்களையும் கற்றுக்கொண்டு ஒரு சிறந்த மனிதராக இருப்பர். பெண்களை பார்ப்பதை விட பெண்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்று எண்ணுவதால் இவருக்கு காதல் என்பது எட்டாத கனியாகும்.
இவர்களது வயது ஆக ஆக காதல் எண்ணம் அதிகரிக்கும். தன்னையே விரும்புவதாகவும் ஒரு சில நேரங்களில் தன்னையே வெறுப்பதாகவும் இருப்பர். எப்போதும் உற்சாகமாக இருப்பர். காதல் மற்றும் தாம்பத்திய வாழ்க்கையை முற்றும் உணர்ந்தவராக வாழ்வர். இளமை பருவத்தில் சிறிது தடுமாறினாலும் தனது ஆழ்ந்த சிந்தனையால் தடுமாற்றத்திலிருந்து விடுபடுவர். துணையை சந்தேகிக்கும் குணம் இருக்கும். இவர்கள் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருப்பர். தனுசு. இவர்கள் காதல் வெற்றியடையும். காதலில் திறமைசாலியாக இருப்பார். இவர்கள் லட்சியம் உயர்ந்ததாக இருக்கும். காதலில் வெற்றி அடைய அதிகமாக கஷ்டப்படுவர். காதலிப்பதையே தனது ஆயுளில் பெரும்பாலான நேரத்தை செலவழிப்பர். ஒரு சமயம் அமைதியாகவும் ஒரு சமயம் ஆரோக்கியமாகவும் காணப்படுவர். காதல் எண்ணம் அதிகம் இருக்கும். துணையை வெகுவாக விரும்புவர். அவரின் பால் அதிக அன்பு செலுத்துவர். தனுசு ராசிக்காரர்கள் மேஷம் மிதுனம் ராசிக்காரர்களுடன் திருமணம் செய்தால் நலம். மேஷ ராசிகளுடன் காதல் வயப்படுவர். மகரம். இவர்களுக்கு காதல் என்பது முக்கியம் வாய்ந்தது. உண்ணாமல் உறங்காமல் கூட இருப்பார்கள். ஆனால் காதல் இல்லாமல் இருக்க மாட்டார்கள். மகர ராசிக்காரர் காதலியாக இருந்தால் அவரது அன்பு குறைவுதான். அதே சமயம் காதலனாக இருந்தால் அவரது அன்பு அதிக வலிமை உண்டு. யாரையும் நம்பி விடுவர். தனுசு ராசிகளுடன் கண்டிப்பாக காதல் அனுபவம் இருக்கும். மகர ராசிக்காரர்களின் காதல் ஆத்மார்த்தமாக இருக்கும். இவர்களது காதல் எந்த வகையிலும் தவறாக இருக்காது. கும்பம். கும்ப ராசிக்காரர்கள் உண்மையான காதலராக இருப்பர். ஆனால் காதல் தான் வாழ்க்கை என்ற அளவிற்கு அவர்களிடம் முக்கியத்துவம் இருக்காது. காதலை பற்றி இவர்கள் கற்பனை செய்து வைத்திருப்பர். இவர்களுடைய கற்பனை மிக வித்தியாசமாக இருக்கும். புரிந்து கொள்வதும் புரிந்திருப்பதுமே காதல் என்று நம்புவர். காதலரை விரும்பினால் காதல் என்பதை மனரீதியான உணர்வாக மதித்து காதலரை விரும்பினால் வெற்றி நிச்சயம் கிட்டும். கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்ப்பாளருடன் ஏற்படும் ஈர்ப்பு சில சமயம் விபரீதத்திலும் முடியும். உயர்ந்த பதவியில் அமர்ந்த பின்னர் உங்கள் காதலை தெரிவிப்பது உத்தமம். மீனம். மீன ராசிக்காரர்களிடம் அன்பும் பொறுமையும் நிலைத்திருக்கும். எப்பொழுதும் அவர்களின் வாழ்க்கையில் வெற்றி நிலை பெற்றிருப்பதில் மீனராசிக்காரர்களின் சுபாவம் எப்போதும் காம ஈச்சை கொண்டவர்களாக இருக்கும். இவர்களை யார் நேசிக்கின்றார்களோ அவர்களை இவர் நேசிப்பர். எப்போதும் நற்குணங்களை கொண்டவர். இவர்களின் ரகசிய வாழ்வை பற்றி யோசிப்பது கிடையாது. இந்த ராசிக்காரர்களே யோசித்து எல்லா காரியங்களையும் நடத்தி முடிப்பர். இந்த ராசிக்காரர் உணர்ச்சியை தரக்கூடிய செயல்களை செய்வர். தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள எதையும் செய்ய நினைப்பர். அன்பிற்காக இவர் அனைத்தையும் அளிக்க முடிவு செய்வர். இவர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுடன் திருமணம் நடக்க வாய்ப்புண்டாகும். இவைதான் இன்றைய தமிழ் voice.com வழங்கிய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் உங்கள் ராசியின் காதல் பலனை பற்றி அறிய ஆவலா என தந்திருந்தோம். நாளை மற்றுமோர் பலசரக்கு நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்திக்கின்றோம். அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் voice.com என்ற எங்களுடைய இணையதளத்தோடு.